லூக்காஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12 பாருங்க. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற்று வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆயக்காரருக்கு அட்வைஸை பாருங்க. உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். இப்ப 14வது வசனம். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். பாருங்க, ஆயக்கார்ட்ட சொல்லுறான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றையும் வாங்காதிருங்கள். போர் சேவர்கிட்ட சொல்லுறான், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். லஞ்சம் வாங்காதீங்க, அதான் பாயிண்ட். உலகத்தில் மக்கள் அப்படி செய்யறாங்க, ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னா லஞ்சம் வாங்குறதுனால ஒரு பெரிய ஐஸ்வர்யம் வந்துடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.